அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பருவம் 3 அலகு 1 உலா போகலாம். இந்த அலகு 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே 2ஆம் பருவம் வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அது எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிவிஷன்னாலே எழுத்துக்கள் மற்றும் சொற்கள் தான் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இருக்குது. முதல்ல நம்ம எழுத்துக்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆக்டிவிட்டி, பசங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி, அதுக்காக இந்த டிஎல்எம் ஒரு ஆஃப் சார்ட்டில் வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. 18 எழுத்துக்கள் எழுதுகிற அளவுக்கு நம்ம சரியான அளவில் முதல்ல ரஃப்பாக எழுதிக்கலாம். எழுதி முடிச்சுட்டு அதை ஃபேர் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபேர் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா சென்டரில் எழுதிக்கணும். அதேமாரி சைடில் இது மாதிரி கோடு போட்டுக்குங்க. முதல்ல கோடு போடுறது எதுக்குன்னா கரெக்டாக நேராக வரணுங்கிறதுக்காக. இப்போ ஒரு பிளேடோ கத்தியோ எடுத்து வச்சு அதான் நேராக அந்த காடி மாதிரி எடுத்துட்டோம்னு வச்சிங்களேன். அதாவது 2 பக்கம் கோடு போட்டோம் பார்த்தீங்களா? இந்த ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக பிளேடை வச்சு எடுத்துட்டோம்னா நடுவில் ஒரு சின்ன பேப்பர் மட்டும் வரும். அந்த பேப்பரை எடுக்கக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எழுத்துக்களை எழுதிக்கலாம். சென்டராக பார்த்து எழுதிங்க. இதே மாதிரி கீழே மடித்து விட்டுக்குங்க. இந்த மடித்து விட்டதை கடைசியாக செலஃபன் டேப் போட்டு இதை மட்டும் ஒட்டிக்கலாம். இந்த சைடு ஓட்ட வேணாம், ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஓட்ட வேணாம். வச்சு அளவு பார்த்துக்கிட்டு இப்போ ஒரு நூலை அதில் வச்சு செலஃபன் டேப் வச்சு ஒட்டிடுங்க. அதாவது நூல் வந்து அந்த மடிப்புக்குள்ளார இருக்கிற மாதிரி, ஏன்னா அந்த நூலை எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக இது மாதிரி நூலை உள்ளுக்கு வச்சு நல்லா ஒரு செலஃபன் டேப் வச்சு ஒட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். துணைக்காலோட ரைட் சைடு லெஃப்ட் சைடை ஒட்டக்கூடாது. அதை நம்ம மடித்து தான் விட்டுக்கணும். எவ்வளோ டைட்டாக வேணாலும் மடித்து விட்டுக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி மூலமாக மாணவர்களுக்கு 2 திறன்கள் வளரும். ஒன்று, எழுத்துக்களை உருவாக்குதல், அதுவும் வரும். அதே சமயத்தில் பொறுமையாகவும் இழுப்பாங்க. ஒருவேளை கீழேருந்து மேலே போகணும்னாலும் அந்த நூலை மட்டும் மேலே விட்டுக்கிட்டோம்னா போதும், கீழேருந்து மேலேயும் போய்க்கலாம். துணைக்கால் எழுதின மாதிரியே பேப்பரில் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, இணை கொம்பு, கொம்புக்கால் இதையும் நம்ம எழுதி நூல் சுற்றி வச்சுக்கலாம். வலதுபுறம் நம்ம கோடு போட்டு கிழிச்சோம் பார்த்தீங்களா? அதே மாதிரியே இடதுபுறமும் இது மாதிரி கோடு போட்டு நம்ம கிழிச்சிக்கலாம். காடி எடுத்துக்கலாம். காடி எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் அளவு கரெக்டாக வந்தால் தான் நம்மளுக்கு மேலேருந்து கரெக்டாக வரும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கேல் அளவு எல்லாமே. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பார்டர் போட்டுக்கலாம். நம்மளுக்கான டிஎல்எம் 90% நிறைவடைந்து விட்டது. இதை சுவரிலோ இல்லை ஏதாவது ஒரு போர்ட்லேயோ ஒட்டிக்கிட்டால், பர்மனெண்ட்டாக ஒட்டிக்கிட்டோம்னா இந்த பருவம் முழுக்குமே நம்மளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். முன்னாடி ரஃபாக போட்ட கோடு, இந்த எழுத்து, இது எல்லாத்தையும் நல்லா எரேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பளிச்சுன்னு தெளிவாக இருக்கும். ஃபுல்லாக அழைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வகுப்பில் எந்த இடத்துல ஒட்டணுமோ அந்த இடத்துல இது மாதிரி ஒட்டிக்கிங்க. அப்புறம் அந்த எழுதணும் இல்லையா, அதை எடுத்து இது மாதிரி மடித்து விட்டுக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த எழுத்துக்களை நம்ம வைக்க முடியும். இது மாதிரி பசங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். இதை மேலே கொண்டு போகிறதுக்கும் நம்ம பசங்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம். இப்போ கேங்கேச்சையும் சொல்லலாம். இப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து இழுத்து கூட நம்ம பண்ணலாம். இது கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் இழுக்கிறது தள்ளுறதுனாலே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டேட் லெவலில் ட்ரைனிங் போனப்போ ஒரு விஷயத்த சொன்னாங்க. எப்பயுமே நம்ம ரெட்டை கொம்பு மேலேருந்து கீழே போவோம், ஆனால் கீழேருந்து தான் மேலே போகணுன்னு சொன்னாங்க. எப்பயுமே நம்ம மேலேருந்து தான் கீழே வருவோம், ஆனால் கீழே இருந்து தான் மேலே போகணும். இதே மாதிரி இனிமேல் எல்லோரும் அதை மாற்றிக்கிங்க. பசங்கள்ட்டையும் மாற்றிக்க சொல்லுங்கள். கீழே இருந்து ஒற்றை கொம்பு மாதிரியே மேலே போயிட்டு வரணும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.